வணக்கம், என் பேர் பிரபு. இருவர் ஒன்றாளன்ற படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு இருவர் ஒன்றாளனுடைய ஆடியோ லான்ச். சூர்யா சார் சிடி வெளியிடுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹிந்துஸ்தான் காலேஜில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் டீன் என்டர்டெய்னர்னு தான் சொல்லணும். பிகாஸ் காலேஜ் லவ் ஸ்டோரி, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் அன்பு சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏஆர் முருகதாஸ் சாருடைய அசோசியேட் அவர். அண்ட் இன்னொரு ஏஆர் முருகதாஸ் சாருடைய அசோசியேட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் சம்பத்குமார். அண்ட் என் கூட கிருத்திகா மாலினி என்னோட கோ ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமுகம் தான். பட் படமும் புதுசாக இருக்கும், பாருங்கள். ஹாய் மாலை மலர் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இருவரொன்றாம் நாள் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்தில் எல்லாருமே நியூ ஃபேஸ். அண்ட் நாங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கோம். பிகாஸ் ஆர் டேஸ் மேடுன்னு தான் சொல்லணும். இது காரணம் வந்து சூர்யா சார், அண்ட் அவர் தான் எங்களோட ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஒரு நார்மல் டே கிடையாது அவருக்கு. திஸ் இஸ் ஹிஸ் ஆனிவர்சரி அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் ஹீஸ் கம் ஹியர். ஹாப்பி ஆனிவர்சரி சார். அண்ட் இந்த இடத்துல நடந்தது காரணம் வந்து அசோக் சார் தான் சொல்லணும். அவர் வந்து டைரக்டர் ஆஃப் த காலேஜ். ஏன்னா அவர் தான் இம்மீடியட்டாக ஓகே சொன்னார் நாங்கள் பெர்மிஷன் கேட்டப்ப. அண்ட் ஐடியா கொடுத்தது எங்கள் ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அண்ட் என் கேரக்டர் இந்த படத்தில் வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் தான் சொல்லணும். நீங்கள் பார்க்கணும் படத்தை. பிகாஸ் இதில் வந்துட்டு ஐ எம் பிளேயிங் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான். எந்த பொண்ணுனாலும் ரிலேட் பண்ணிக்க முடியும் என் கேரக்டரோட. அ வெரி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒன் திங் விச் இஸ் அ பிக் பிளஸ் இஸ் ஹீரோயின் ஓரியன்டட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோயின் ஓரியன்டட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு சோலோ சாங் இருக்குது. அண்ட் இட்ஸ் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் தட் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் புரியும். ஸோ இன்னும் நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதையாக தான் சொல்லணும். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ரிலீஸ் ஆன அப்புறம் யூ ஹேவ் டு கோ அண்ட் வாட்ச் த மூவி. அண்ட் தயவுசெய்து ஆடியோ லிசன் பண்ணுங்கள். ஆல் ரியலி குட் சாங்ஸ். தேங்க்ஸ். வணக்கம், என்னோட பேர் அன்புஜி. இருவர் ஒன்றாம் படத்தோட டைரக்டர் நான். அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா தான் இது. ஆக்சுவலாக நான் வந்து ராஜகபூர் சார்ட்ட தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி, உதயசங்கர், ஏஆர் முருகாஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த போஸ்டர் டிசைன் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படம் பண்ணுற போது நிறையா பேர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை அப்படி தான் போய் பார்த்து டேட் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே புதுசாக இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட நம்ம போய்ட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து நடிக்க வைக்க டேட் வாங்கிடலாம். புதுசாக வேணுங்கிற போது நான் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போய் பார்த்து அவங்கள்ட்ட நடிக்கிறதுக்காக கேட்டேன். அவங்க ஐயோ சினிமாவா அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் பயப்படுற அளவுக்கு சினிமா மோசம் கிடையாது, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, சார் நடிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி சார் நடிக்க தெரியும் அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தரேன். ப்ராக்டிஸ் பண்ணால் யாருமே எதை வேணால் செஞ்சிடலாம். நீங்கள் நடிக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டிகேம் வச்சு அவங்கள எல்லாரையுமே வந்து நடிக்க வச்சு எடுத்து அவங்களுக்கு நடிப்பு வர மாதிரி கான்ஃபிடென்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவங்க நடிக்க வச்சுருக்கேன். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் நடித்தவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு படம் ஹிட் ஆகுன்னா முக்கியமான காரணம் வந்து அதுவும் லவ் ஸ்டோரி ஹிட் ஆகுன்னா ஒரு அழகான ஹீரோயின், ஒரு ஹீரோ, சாங்ஸ் வேணும். பட் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் மட்டும் கிடையாது, நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே இன்க்ளூடிங் அம்மா அப்பா முதற்கொண்டு எல்லாமே பார்க்க அழகாக இருப்பாங்க. அழகாக இருந்தால் மட்டும்தான் லவ் ஸ்டோரிக்கு ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாரும் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கவங்களே இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கிறோம். வணக்கம், நான் குரு கிருஷ்ணன், இருவர் ஒன்றாம் படத்தோட மியூசிக் டைரக்டர். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம், டெபியூ. இந்த படத்தில் மியூசிக் பண்ண சான்ஸ் கொடுத்த திரு சம்பத் அவர்களுக்கும், அவர் தான் என்னோடய ப்ரொடியூசர், அவருக்கும் என்னோட டைரக்டர் திரு அன்புஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த நேரத்தில் படத்தில் 5 பாட்டு இருக்குது. கார்த்திக், பெனிதயால், சுனிதா சரதி, பாபா ஷேகல் அண்ட் நான் பாடியிருக்கோம். 5 பாட்டுக்கு லிரிக்ஸ் நீலமேகம் அவர்கள் மற்றும் திரு விவேகா அண்ட் கார்த்திக் நேதா அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க பாட்டுக்கு. அண்ட் பாடினவங்களும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. டைரக்டர் சார் ஆசைப்பட்ட மாதிரி 5 பாட்டும் வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் கேட்டுட்டு பாட்டு பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து எங்கள் ஹோல் டீமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சினிமா எடுக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஒரு ஃப்ரேமும் ஒரு ஷார்ட்டும் ஒரு செகண்டும் வந்து அவ்வளவு டிஸ்கஷன்ஸ் போகும். எதனால இந்த கலர், எதனால இந்த ஷார்ட், எதனால இந்த டயலாக், எதனால இந்த ஃப்ரேம், எதனால இந்த சீன் பண்றோம், வாட் ஆர் வி கன்வேயிங், why this location அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போகும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து இப்போ இந்த படத்தை வந்து இந்த விஷுவல் பாத்தீங்க. ஐ எம் ஷூர் யூ ஆல் லவ்ட் ஆல் தி ஷார்ட்ஸ் தே செட். ஒரு டயலாக்கும் ஒரு சாங்கும் ஒரு கோரியோகிராஃப் ஸ்டெப்பும் எல்லாமே வந்து யோசிச்சு எடுத்து பல லேயர்ஸ் சேர்ந்தா தான் வந்து ஒரு படம் வரும். இது நல்லா பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் உண்டு. ஏன்னா அப்படி ஒரு
டீம்ல இருந்து வந்திருக்காங்க. கஜினி படம் நான் பண்ணும்போது யாரு கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், கஜினி வந்து ஒரு வெற்றி படமா ஆச்சு அப்படின்னா அதுல பல பேருக்கு வந்து பங்கு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானவங்க இங்க இருக்காங்க. ரமணா ஆர்ட்ஸ் சம்பத் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர். அப்ப இருந்து எனக்கு பழக்கம். அவரும் சேர்ந்து வச்சுக்கிற முதல் படி இது, ப்ரொடியூசரா ஆரம்பிக்கிற முதல் படி இது. அண்ட் எங்கேயுமே போதும் சரவணன் பாத்தீங்க, எல்லாருமே முக்கியமான முடிவுகள் கஜினி படம் பண்ணும் போதும் இவங்க எல்லாருமே அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து கூட இருந்திருக்காங்க. இது ரைட் இது ராங்னு அனலைஸ் பண்றதுக்கு வந்து முக்கியமான பில்லர்ஸா இருந்திருக்காங்க சொல்லலாம். ராஜ்குமாரும் வந்திருக்காரு. சோ அந்த டீம்ல இருந்து ஒரு படம் இப்ப பண்ணிருக்காங்க. முதல் படமாக இருந்தாலும் எப்படி வந்து டைரக்டர் அவர் பேசும்போது உங்க கவனத்தை எல்லாம் வந்து ஈர்த்தாரோ, கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாரோ, படமும் அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது வந்து ஐ எம் ஷூர் இட்ஸ் காட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு சே. ஓகே, சினிமானா வந்து ஏன் லவ் எப்ப பார்த்தாலும் ஒரு லவ் ஸ்டோரியே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் மனசுக்கும் அந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். இதுலயும் வந்து நிச்சயமா இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் லவ் பத்தி சொல்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது வந்து இப்போ ஒரு 14-15ல ஆரம்பிச்சு ஒரு 25ல முடியறது கிடையாது. ஐ கெஸ் இட்ஸ் லாட் மோர். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் இன் லைஃப் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் இன்னும் அழகாக நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தே இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெட்டிங் டே அபிஷியலி 7 years, அன்அபிஷியலி ஒரு 12 வருஷமா போயிட்டு இருக்காது லவ். சோ ஐ கெஸ் இட்ஸ் கெட்டிங் மோர் பியூட்டிஃபுல். இன்னும் அழகாயிட்டே இருக்கு அந்த லவ். சோ I think we have to give a lot of respect for that love. அதை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கும் சொல்றேன். They all say this. Don't let that child in you ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற child, keep that child in you young ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி keep that love in you always fresh, green. அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு அதோட விட்டுறாதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அதோட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமாவும் you can still keep growing that. Keep that even fresh. அது பொண்ணுங்க எல்லாருமே கேட்கிற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறமா அதை அப்படியே குறைஞ்சிருது. அதை குறைய விடாதீங்க. ஐம் ஷூர் தேர் இஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் இன் திஸ் ஃபிலிம் டூ. 21 நாள் அந்த போஸ்டர் டிசைனே வந்து எல்லாரும் கவனமும் ஈர்த்துச்சு. அங்க இருக்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ரிலீசிங். பட் இந்த படத்துல ஸ்பெஷலான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கு. அண்ட் குரு பத்தி சொல்லி ஆனும். ஏன் உச்சி மண்டையில சாங்ல இருந்து கூகுள் சாங்ல இருந்து ஹீஸ் பீன் a part of that. அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் காலை மாலை சாங் வந்து இமிடியேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐம் ஷூர் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ இட்'ll have lot of things to say. அண்ட் காலேஜ் கேம்பஸ் பார்த்த உடனே ஒரு ஃப்ரேம் வந்தது. எப்படி ஒரு ஆக்டருக்கு வந்து கிளாப்ஸ் வருமோ அந்த மாதிரி காலேஜ் கேம்பஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டை காமிச்சோடனே அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. உங்களோட லவ் ஃபார் யோர் பிளேஸ், யோர் கேம்பஸ் வந்து அதுலேயே தெரிஞ்சது. ஸோ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் தெரியும். ஒரு பதம் பார்ப்போம், ஒரு விஷுவல் வந்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது என்ன மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்ல இருந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்ப்போம் ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க ஃபார் ஆல் தி சாங்ஸ் அண்ட் தி ட்ரெய்லர்ஸ். ஸோ ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். எல்லாமே வந்து வெறும் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து சொல்லுவாங்க, இந்த படத்துல எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குப்பா, அதனால தான் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் வேர்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம் இந்த படத்துக்கு. அண்ட் லெட் பிரபு அண்ட் அன்பு அண்ட் குரு அண்ட் கிருத்திகா எவ்ரிபடி பிகம் wanted people in the industry. இவங்க வந்து இருக்கணும். They must be the most wanted people in the industry. Not only just being recognized and successful, but they should be wanted technicians in this industry. All the best to you both.